அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அனுமன் காவியம் அத்தியாயம் 36. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அனுமன் தன்னை யார் என்று தெளிவாக கூறிய நிலையிலும் சீதையிடம் ஒரு பதில் பரவச நிலை ஏற்படவில்லை. மாறாக தொடர்ந்து அவனை சந்தேகத்துடன் அவள் பார்த்திட ராவணனின் மாறுவிடங்கள் காரணமாக இருந்ததையும் சிந்தித்தோம். இந்நிலையில் தான் ஒரு ராமதூதனை என்பதை சீதையிடம் நிரூபித்திட அனுமன் வசம் ஒரு உகந்த பொருளும் இருந்தது. வேகமாக அது அவன் நினைவுக்கு வந்தது. அதுதான் கணையாழி. சீதையை காணும் சமயம் இந்த கணையாழியை அவளிடம் காட்டு. இதை பார்த்த நொடி அவள் முகம் தாமரை போல மலர்போவதையும் நீ காணலாம். எல்லார் விரல்களிலுமே கணையாழிகள் இருப்பதுண்டு. ஆனால் இந்த கணையாழிக்கு பின்புலத்தில் ரசமான சங்கதிகள் பல உண்டு. அதை அவள் ஒருத்தியே அறிவாள் என்று ராமன் கூறியதும் அனுமனின் நினைவுக்கு வந்தது. வெகு வேகமாக தன் இடுப்பு மடிப்பில் இடையாடை கச்சத்துக்குள் பாதுகாப்பாக இருந்த அந்த கணையாழியை கையில் எடுத்தான். பின் அதை கண்களில் ஒற்றி கொண்டவனாக, தாயே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தங்கள் வசம் தர சொன்ன கணையாழி இது. இதை கண்ட மாத்திரத்தில் நான் யார் என்பது விளங்கி விடுவதோடு நான் ஒரு ராமதூதனை என்பதும் தங்களுக்கு தெரிந்துவிடும் என்றபடியே சீதையின் கரத்தில் அந்த கணையாழியை சேர்த்தான் அனுமன். அதை கைகளில் வாங்கி கொண்ட நொடி சீதையின் கண்களில் அப்படி ஒரு பிரகாசம். அப்படியே அது அந்த சூரியன் போல அஸ்தமனமாகி மழைவானம் போல கண்கள் இரண்டும் கண்ணீரை சொரிய தொடங்கின. அதை கவனித்த அனுமனுக்கு சீதையின் அணிகலன்களை சுக்ரீவன் காட்டிய பொழுது ராமனும் இதே போல கண்கள் பணிக்க அழுதது நினைவுக்கு வந்தது. என்ன ஒரு ஆதர்சம்! தாயே, இங்கே தாங்கள் இந்த கணையாழியை பார்த்து கலங்குவதைப் போலவே தாங்கள் ராவணனால் புஷ்பக விமானத்தில் கடத்தப்பட்ட பொழுது உதிர்த்த நகைகளில் சில கிஷ்கிந்தையில் விழுந்திட அதை சுக்ரீவன் எடுத்து வைத்திருந்து ராமச்சந்திர மூர்த்தியிடம் காட்டிய பொழுது அவரும் இதே போலத்தான் கண் கலங்கினார் என்றான். அதை கேட்ட சீதை நெகிழ்ந்து போய் கணையாழியை கண்களில் ஒற்றி கொண்டாள். அம்மா, அவ்வாறு அவர் கண் கலங்கிய பொழுது எங்கள் வானர சேனையை கூட அதை கண்டு கண் கலங்கியது. எங்களுக்கெல்லாம் மிகுந்த ஆச்சரியமாகவும் ஆகிவிட்டது. ஏனென்றால் எவராலும் வெல்ல முடியாத சுக்ரீவ சக்கரவர்த்தியின் சகோதரனான வாலியை தன் ஒரு பானத்தாலேயே வீழ்த்தியவர் ராமச்சந்திரமூர்த்தி. அது மட்டுமா, வரிசையாக வளர்ந்து நின்ற 7 ஆச்சா மரங்களையும் ஒரு பானத்தால் துளையிட்டவர். மொத்தத்தில் வீரத்தின் லக்கணம். அப்படிப்பட்டவர் கண்களில் கண்ணீர் வருகிறது என்றால் அது வியப்புக்குரிய ஒன்று தானே. வீரர்களுக்கும் கண்ணீருக்கும் வெகு தூரம் என்ற போதிலும் இதயம் இருப்பதால் தானே, அது நெகிழ்வதால் தானே கண்களானது கண்ணீரை பெருக்குகிறது. வீர மிகுதியோடு அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு இதயத்தை கல்லாக்கிக் கொள்வதை விட நெகிழ்ந்து போய் கண்ணீர் விடுவதே அசலான வீர லட்சணம் என்பதை நான் அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டேன் என்று அனுமன் கண்ணீருக்கு பின்புலத்திலுள்ள தன் கருத்தை பதிவு செய்யவும் சீதை அவனை முழு நம்பிக்கையோடு ஏறிட்டாள். அனுமனே, இருண்ட இவ்வேளையில் நான் மறந்த தருணத்தில் ஜோதி போல வந்திருக்கிறாய். நற்சகுனங்கள் ஏற்பட்ட பொழுதே நான் என் வாழ்வில் துயரம் விலகும் நேரம் வந்து கொண்டிருப்பதாக யூகித்ததும் உண்மை என்பது இப்பொழுது உன்னை பார்க்கையில் எனக்கு புரிகிறது. உனக்கு கோடி நன்றிகளப்பா. நீ என் வசம் அளித்திருப்பது என் நாதரின் கணையாழியை மட்டுமல்ல, அந்த நினைவுகளையும் தான். இதை நான் தீண்டிய நோடி அவரே என்னை தீண்டினார் போல் உணர்ந்தேன். தேவி, தைரியமாக இரு, நான் இருக்கிறேன் என்று அவர் என் காதோறும் கூறியது போலவும் இருந்தது என்று சீதை சொல்ல சொல்ல அனுமனின் இதயமும் நெகிழ்ந்து போனது. ஒரு கணையாழிக்கு அவ்வளோ சக்தியா என்றால் அங்கேதான் இருக்கிறது சூட்சுமம். சீதைக்கு அந்த நொடி அந்த கணையாழிக்கு பின்புலத்தில் நடந்த சம்பவங்கள் தான் உள்ளோட தொடங்கியிருந்தன. மிதிலையில் சிவதனுசுவை ஒடுத்து சீதையாகிய மைதிலியை மனம் புரிய ராமன் மலருக்குள் வந்தபொழுதே மாடத்திலிருந்து ராமனை பார்த்தது முதல் பின் அவன் சிவதனுசை முறித்துவிட்டு சீதாராமனாக அக்கணமே மாறி சீதையை உரிமையோடு பார்த்த நொடிகள் வரை எல்லாம் மின்னலை போல் ஓடி மறைகிறது. அதன் பிறகு நடந்த மணவிழா நிகழ்வில் அவன் கைத்தலம் பற்றுவதற்காக சீதையின் விரல்களை தீண்டிய தருணத்தில் ஏற்பட்ட சிலிர்ப்பு அதன் பிறகு இதுவரை ஏற்படவே இல்லை. அனைத்திற்கு மேலாக மருமக பிள்ளைக்கு மாமனாராகிய ஜனக சக்கரவர்த்தி அணிவித்த கணையாழி அது. தன் மகளை ஏற்று தனது கன்னிகா தானத்துக்கு காரணமாகிவிட்ட ராமச்சந்திரமூர்த்திக்கு மாமனார் தந்த அன்பு பரிசுதான் அந்த மோதிரம். இந்த மோதிரம் தரிக்கவென்றே உள்ள விரல் தான் மோதிர விரல். இந்த விரல் மீசை உள்ள நரம்புகள் தான் இதயத்தில் சென்று முடிகின்றன. இதயம் குளிர செய்த மாப்பிள்ளையின் இதயத்தை மாமனார் தீண்டும் ஒரு மறைவான செயல் இது. மொத்தத்தில் அந்த கணையாழி
ஒரு கல்யாண வசந்தத்தையே அவளுக்குள் ஏற்படுத்திவிட்டது. 10 மாதமாக வற்றி ஓடாகி துரும்பாகி விட்டவளின் உள்ளத்தில் ஒரு புத்துணர்ச்சி. அனுமனும் அதை கண்டு தன் பேச்சை தொடர்ந்தான். அம்மா, இந்த கணையாழியே உங்களுக்குள் இத்தனை ஆறுதலையும் அமைதியும் தருகிறதே. இக்கணையாழிக்குரிய உங்கள் நாதரை நீங்கள் நேரில் கண்டால் எத்தனை இன்பத்தை தாங்கள் அடைவீர்கள். அம்மா, இனி ஒரு கணம் கூட தாமதிக்க கூடாது தாயே. தாங்கள் என் தோள் மீது ஏறிக்கொள்ளுங்கள். உங்களை சுமந்தபடியே பறந்து சென்று சமுத்திரத்துக்கு அப்பால் சேதுக்கரையில் இருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் திருவடி நிழலில் உங்களை கொண்டு சேர்த்து விடுகிறேன். நான் தங்களை தேடி இலங்கை வந்த நோக்கமும் ஈடேறட்டும் என்றான் அனுமன். அவனது ஆவேசமான பேச்சை கேட்டு சீதை அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். அது அனுமனுக்குள் வேறு விதமாய் அர்த்தமாகியது. அம்மா, என்ன யோசனை? என்னால் எப்படி தங்களை சுமந்து செல்ல முடியும் என்றா? எனக்கே தெரியாத எனது வரசத்தியை பற்றி ஜாம்பவான் தான் எடுத்து கூறினார். அந்த வகையில் அஷ்டமா சித்திகளையும் நான் அடைந்த ஒருவனாவேன். அனிமா சித்தியால் அணுவளவு சிரித்து போவதிலிருந்து மகிமா சித்தியால் விஸ்வரூபம் எடுத்து நிற்பது வரை எல்லாமே எனக்கு சாத்தியம். அவ்வளவும் தேவருலகம் எனக்கு அளித்த பரிசுகள். அது மட்டுமல்ல, பட்சி போல வானில் பறந்து திரியவும் என்னால் இயலும். பாலகனாய் இருந்தபொழுதே எனக்கு பறப்பது என்பது வசப்பட்டு விட்டது. வாயு புத்திரன் என்பதால் வாயுவை சம்சயம் செய்து மிதப்பது, பறப்பது, கணப்பது, எரிப்பது, தகர்ப்பது என்று பஞ்சை செயல்களையும் வஞ்சகர்கள் வரையில் அச்சமின்றி செய்வேன் தாயே. பாருங்கள் என் விஸ்வரூபத்தை என்று அந்த நொடியே தன் விஸ்வரூப கோலத்தை சீதைக்கு காட்டியவன் அடுத்த சில நொடிகளிலேயே இது ராவண பிரதேசம் என்னும் எச்சரிக்கையோடு பழைய நிலையை எய்தி நின்றான். சீதையும் அதை கண்டு வியந்து நின்றாள். கணையாழியை கண்டு கண்ணீரை சொரிந்த அவளது நீல நயனங்கள் அனுமனின் விஸ்வரூபத்தால் வியப்பை சொரிந்தன. அனுமந்தனே, உன் பெரும் பராக்கிரமத்தை கண்டேன். உன்னை எண்ணி மகிழ்கிறேன். இந்த வல்லமைகள் அவ்வளவோடும் நீ சிரஞ்சீவியாக வாழ்வாயாக. அதே சமயம் நீ ஒன்றை எண்ண தவறிவிட்டாய். உன்னோடு இப்பொழுது நான் வருவதோ இந்த இலங்கையை விட்டு நான் விலகுவதோ ஒன்று பெரிதல்ல. ஆனால் ராவணன் இழிவான முறையில் தன் கீர்த்திக்கு துளியும் பொருந்தாத வகையில் என்னை ஏமாற்றி கவர்ந்து வந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இனி எக்காலத்திலும் என் நாதரால் என்னை மீட்கவும் முடியாது என்று நம்பிக்கொண்டிருக்கிறான். இப்படி ஒரு நிலையில் உன்னோடு நான் வந்தால் என் நாதரின் வீரத்திற்கு பின் இடமேது? அவர் வீரம் விளங்க வேண்டும் என்பது மட்டுமே என் எண்ணமல்ல. அந்த வீரத்தால் ராவணன் தன் தவற்றுக்குற்ற தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். இவனை இப்படியே விட்டுவிட்டு நான் வந்துவிட்டால் நான் வேண்டுமானால் உன் பொருட்டு தப்பிக்கலாம். ஆனால் இதற்கு பின்னாலும் என் போன்ற மாதர்களை ராவணன் கவர்ந்து சென்று கைப்பாவையாக்கி கொள்ள விழைவானே. அந்த தீச்செயலை தடுத்து நிறுத்த வேண்டியது முக்கியமல்லவா? தன்னை மாவீரன் என்றும் அதிசூரன் என்றும் தேவருலகியை உருட்டி விளையாடுபவன் என்றும் கூறிக்கொள்ளும் ராவணன் என்னை மட்டும் ஒரு நாயானது யாகத்தில் இட வேண்டிய அவிர்பாகத்தை திருடுத்தனமாக கவி சென்றது போல் கவர்ந்து வந்தவன் ஆவான். இப்படிப்பட்ட இழிவான ராவணனை அண்ணல் இங்கே வந்து 1000 கரங்களோடு சூரியன் உதித்தாற்போல் பானங்களோடு தோன்றி அவனை வதம் செய்து பிறகு என்னை அழைத்து சென்றாலே அது அனைவருக்கும் பெருமை என்றாள். சீதையின் விளக்கம் அனுமனை திக்குமுக்காட வைத்துவிட்டது. அம்மா, உணர்ச்சியில் செறிவுள்ள இந்த விஷயங்களை எல்லாம் நான் ஒரு வினாடி யோசிக்க மறந்தேன். என்னை மன்னியுங்கள். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ரத்தினம். எனக்கு கூட ராவணன் இங்கு வந்தபொழுது அப்படியே அவன் முன் பிரசனமாகி அவனது 10 தலைகளையும் கொத்தாக பீத்தேறியும் ஒரு கொலைவெறி மூண்டது. ஆனாலும் அண்ணலின் வீரம் அதனால் விளங்காமல் போய்விடும் என்றே அதனை அடக்கிக் கொண்டேன். ஆனால் இங்கே தங்களின் நைந்த நிலையும் உருக்கமான தோற்றமும் என்னை அதையெல்லாம் மறக்க செய்து விட்டது என்றான். அனுமந்தா, உன் துடிப்பில் ஒரு பிழையும் இல்லை. இது என் சங்கல்பம். அதே சமயம் இப்படியே இங்கே 10 மாத காலம் ஓடிவிட்டது. இன்னும் 1 மாத காலம் நான் இதேபோல் காத்திருக்க இயலும். தயவு செய்து என் நாதரிடம் சென்று கூறு. இந்த காலக்கதிக்குள் அவர் இங்கு வந்து ராவண வதமும் புரிந்து என்னை மீட்டு செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் எனக்கான கர்ம காரியங்களை இங்கு வராமலேயே கங்கக்கரையில் அவர் செய்துவிடட்டும் என்றாள். ஐயோ அம்மா, என்ன பேச்சு இது? சற்று முன்வரை மிகுந்த நம்பிக்கையோடு பேசிய தாங்களா இப்படி நம்பிக்கை எழுந்தது போல் பேசுவது? அப்படி இல்லை அனுமனே, எதற்கும் ஒரு எல்லை உண்டல்லவா? இதை அழுத்தமாக உணர்த்தவே அவ்வாறு கூறினேன். அடுத்து என்னுள் எழும் பலவிதமான சந்தேகங்கள். வரசத்தை பெற்ற உனக்கு வேண்டுமானால் கடல் கடந்து எங்கே வர முடிவது எளிதாக இருக்கலாம். மற்றவர்களால் எவ்வாறு வர முடியும் என்கிற ஒரு ஐயப்பாடு. என்னையே மீறி ஒரு சராசரி பெண்ணாக என் உள்ளம் இதுபோல் கலங்குவதை என்னால் தவிர்க்க முடியவில்லை. இருப்பினும் இதற்கு நடுவில் தான் நான் மனோதைரியமும் கொள்கிறேன். வாஸ்தவம்தான் தாயே. சுக்ரீவ சனையில் நான் ஒருவன் மட்டும் பராக்கிரமன் அல்ல, எவ்வளோ பேர் உள்ளனர். நான் ஒருவனை கூட போதும் தாயே இந்த இலங்கையை உலுக்கி எடுக்க.
அதை தாங்களும் விரைவில் அறிவீர்கள். எனவே தாங்கள் கலங்க தேவையில்லை. இந்த இலங்கையை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ராவணனை அண்ணல் பார்த்துக்கொள்வார். அவரது ஒரு பானம் போதும். ராவணன் எங்கும் சென்று ஒளிய முடியாது என்றான் அனுமன். ஆம், அதுதான் உண்மை. என் நாதர் வரையில் ஒரு சொல், ஒரு பானம்தான். அவர் வரையில் புல் கூட அவருக்கு ஆயுதம். ஒரு தர்பை புல்லை பிரமாஸ்திரமாக்கி எய்த அவர் திறமையை நான் அருகிலிருந்து கண்டவள் என்னும் பொழுதே சீதைக்குள் அந்த சம்பவம் தோன்ற தொடங்கியது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.